சிபிஎஸ் தலைப்பு காத்துக்கொள். சிபிஎஸ் மனப்பாட வசனம். ஆதலால் நல்லவர்களின் பாதைகள் நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்துக்கொள்வாயாக. நீதிமொழிகள் 2:20. ஃபர்ஸ்ட் நாள் தலைப்பு யோனத்தான் தன் எதிரிகளை தோத்தடிக்கிறார். 2வது நாள் தலைப்பு ஈசாக்கின் ஜெபத்துக்கு தேவன் பதில் அடிக்கிறார். 3வது நாள் தலைப்பு யோசேப்பனியோட தேவ பிரசன்னம். 4வது நாள் தலைப்பு தேவன் சிம்சோனுக்கு இறக்கும் காத்தடிக்கிறார். 5வது நாள் தலைப்பு எஸ்தர் ராணி தன் ஜனங்களை இறக்கும் மீட்டுக் கொள்கிறார். முதல் நாள் வசனம். பலன் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யோசுவா 1:9. 2ஆம் நாள் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6. 3ஆம் நாள் வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின போது கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வைத்துக்கிற ஜீவ கிரீடத்தை பெறுவான். யாக்கோபு 1:12. 4ஆம் நாள் வசனம். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமொழிகள் 3:27. 4:24. 5ஆம் நாள் வசனம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணியாய் இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3:27. நீ நல்லவர்கள் வழியே நகர்ந்து பாதைகளை காத்துக்கொள்வாயாக. நாள் தலைப்பு யோசேப்புட தேவ பிரசன்னம். மனப்பட வசனம். சாதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவன், அவன் உத்தமத்தான் என்று விலகின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், ஜீவ கிரீடத்தை பெறுவான். யாக்கோபு 1:12. 4வது நாள் தலைப்பு தேவன் சிம்சோனுக்கு இரக்கம் காட்டினார். மனப்பாட வசனம். எல்லாம் காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவனற்று பிறப்படும். நீதிமொழிகள் 3:27. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது. நீதிமொழிகள் 3:27. பலம் கொண்டு திடமானதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யோசேப் கதை சொல்றேன். நான் கொஸ்டின் கேட்பேன், எல்லாருமே கவனிக்கணும், சரிங்களா? நான் யோசேப்பு தேவன் பிரசனம். யாக்கோபுன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு 4 மனைவி, 12 பசங்க. 12 பசங்கள்ல 11வது பசங்க தான் யோசேப்பு. நானா சொப்பனை காண்பாரு. ஒரு சொப்பனத்துல அவரோட கதிர் நல்லா விளைச்சிருக்கும். அவங்க அண்ணனோட அதான் மற்ற கதிர்லாம் அவரை தாழ்ந்து இருக்கும். இன்னொரு சொப்பனத்தையும் காண்பாரு. இன்னொரு சொப்பனா சூரியனோ சந்திரனோ அவனை வணங்கும், 17 நட்சத்திரமோ அவனை வணங்கும். இதெல்லாம் போயிட்டு அவங்க அண்ணனுக்கிட்ட எல்லாம் சொல்லும் போது அவங்க அண்ணன் என்ன பண்ணுவாங்கன்னா கலாய்ப்பாங்க, இது மாதிரி சொப்பனக்காரன் வரான்ட்டு. ஒரு நாள் யோசேப்பு என்ன பண்ணுவாரு, அண்ணனுக்கு சாப்பாடுலாம் எடுத்துட்டு போறோம்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துட்டு போயின்னு இருப்பாரு. அப்போ அவங்க அண்ணன் என்ன சொல்லுவாங்கன்னா, சொப்பனக்காரன் வரான், இதே மாதிரி சொல்லினே இருந்தா நம்மளுக்கு தான் ஆச்சுங்கன்னு சொல்லிட்டு இவனை பணத்துல போட்டு புதைச்சிடலாம் அப்படின்வாங்க. எதுக்குன்னா சொல்லுவாங்கன்னா சரின்னுவாங்க. அந்த வழியா கொஞ்சம் பேர் வரும்போது இவரை நம்ம வித்துடலாம், பள்ளத்துல இருந்து போச்சா தப்பிச்சு வந்துருவான்னு சொல்லிட்டு வித்துடலான்னு சொல்லிட்டு 20 வெள்ளி காசுக்கு வித்துருவாங்க. 20 வெள்ளி காசுக்கு வித்துனே இவனை எப்படி கூட்டின்னு போவாங்கன்னா அடிமையா கூட்டின்னு போவாங்க. எந்த ஊருக்குன்னா இஸ்மவேலுக்கு அடிமையா கூட்டின்னு போவாங்க. அங்க இருக்க ராஜா யோசேப்பை பத்தி நல்லா தெரிஞ்சுப்பாரு. யோசேப் கூட கர்த்தர் இருக்கிறத நல்லா புரிஞ்சுப்பாரு. அதனால அங்க இருக்க எல்லா காரியத்துக்கும் அதிபதியா யோசேப்பை நிக்க வைப்பாங்க. யோசேப்பும் அதிபதியா எல்லா காரியத்திலும் உதவி செய்வாரு. அப்போ யோசேப்போட அங்க ராஜா இருப்பாரு. அவரோட மனைவிக்கு யோசேப் மேல கண்ணு. அதனால யோசேப் வேலை செஞ்சுன்னு இருக்கும் போது அவங்க மனைவி போயிட்டு யோசேப்பை கட்டி பிடிச்சிருவாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, யோசேப் நான் என் எஜமானுக்கு உண்மையா இருக்கிறேன், தேவனுக்கு இதெல்லாம் பிடிக்காத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சட்டையெல்லாம் உதறி போட்டு போயிடுவாரு. அதை ராணி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சட்டை எடுத்துட்டு போயிட்டு அவங்க ராஜா கிட்ட எப்படி சொல்லுவாருன்னா, இது மாதிரி யோசேப் என் கூட தப்பா நடந்து பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரமா அந்த சட்டை எடுத்துட்டு போய் காமிப்பாரு. ராஜா ஆனா நம்ப மாட்டாரு. ஆனா எல்லாரும் மத்தியும் சொன்னதுனால அதாவது சிறைச்சாலையில போட எடுத்துன்னு போயிடுவாங்க. சிறைச்சாலை எடுத்துன்னு போயிட்டு யோசேப்பை போட்டுருவாங்க. யோசேப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சிறைச்சாலையில தான் இருப்பாரு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க சிறைச்சாலையில இருக்க எல்லாருமே
ரொம்ப வந்து சண்டை போட்டுட்டு ஒரு மாதிரி மொட்டுத்தனமா இருப்பாங்க. ஆனா யோசேப்பு வந்து அந்த இடத்துலயும் வந்து அவங்க எல்லாரையும் பாத்துக்கிற தலைவனாங்க இருப்பாரு. நம்மளும் எங்க இருந்தாலும் வந்து தலைவன் ஆகணும். கத்தருக்கு வந்து பயந்து இருந்தோம்னா கத்தர் நம்ம எல்லாத்துலயும் வந்து உயர்த்தி வைப்பார்.